கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த புதிய வருஷத்தில் இன்றைக்கு இந்த சேனல் சத்திய நித்திய வார்த்தை இந்த சேனல் மூலம் உங்கள் யாவரையும் இந்த யூடியூப் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சத்திய நித்திய வார்த்தை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு ஊழியமாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் நினைத்திருக்கிற அல்லது பொருத்தனை பண்ணியிருக்கிற, தீர்மானம் பண்ணியிருக்கிற இந்த வருஷத்தில் உங்களுடைய குடும்ப காரியங்களும் சரி, ஊழியத்தினுடைய காரியங்களும் இருந்தாலும் சரி, அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். எல்லாவற்றும் நமக்குடைய தேவைகள் தெரியப்படுத்துகிறோம், விருப்பங்கள் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் கர்த்தருக்கும் தெரியும், அவர் கேட்கிறார். ஆனால் நாம் பல காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த நாளில் கூட நம்ம இந்த புதிய வருஷத்தில் இந்த அற்புதமான ஒரு வசனத்தை நம்ம கேட்போம். கொலோசையருக்கு எழுதின நிருபம், கொலோசை பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதாவது ஒரு ஜெயிலில் இருந்து, சிறைச்சாலையிலிருந்து இந்த கடிதங்களை அவர் எழுதுகிறார். என்னென்னு பார்ப்போமா? என்ன வசனம்னா, கொலோசியர் 1 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பை அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஆவிக்குள்ளான அன்பு, கிறிஸ்துக்குள் நீங்கள் இருக்கிற இந்த ஆவிக்குரிய அன்பு, ஒருவருக்கு ஒரு நேசிக்கும், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழவும், பரிசுத்த வாழ்க்கை வாழவும், சபையிலே காரியங்கள் தேவன் சட்டத்திட்டங்களின்படி கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றவும், நாம் ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்கும், ஒருவருக்கொரு அன்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அதை நீங்கள் செய்து வருகிறீர்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அதனால் அந்த ஆவிக்குரிய உங்களுடைய அன்பை அவனே எனக்கு தெரியப்படுத்தினான் அப்படின்னு பவுல் சொல்கிறார். யார் தெரியப்படுத்தினான் என்று சொல்கிறார்? எப்பாப்ராத்து. பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்த உடன் வேலையாட்களாகிய அருமையான எப்பாப்ராத்து பவுலோடு சேர்ந்து உடன் வேலையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். அவர் தான் கொலோசை பட்டணத்தில் திருச்சபைக்கு போய் அவர் போதித்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் போதிக்கிறார். அதனால தான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் 7வது வசனத்தில், அதை உங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையுமான ஊழிய காரணமாக இருக்கிற எப்பாப்ராத்தினிடத்தில் நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள். எப்பாப்ராத்து நல்ல ஒரு போதகராக போதித்திருக்கிறார். அதை அவர்கள் கற்றார்கள். ஆண்டவருடைய சத்தியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த அன்பு அவங்களுக்குள்ளே இருந்தது. அப்போது ஆவிக்குரிய அந்த அன்பு அவங்களுக்குள்ளே இருந்தது. கிறிஸ்துவினுடைய அன்பு தான் ஆவிக்குரிய அன்பு. அப்போ அந்த அன்பு அவங்களுக்கு இருந்ததுனால அதை குறித்து கேள்விப்படுறார் பவுல் கேள்விப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஆவிக்குள்ளான அன்பை நான் கேள்விப்பட்ட போது இது நிமித்தம், 9வது வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அது மாத்திரமில்லை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதுக்காக ஜெபிக்கிறாராம் பவுல்? இடைவிடாமல் கொலோசை பட்டணத்தில் உள்ள சபை மக்களுக்கு நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். எதற்காக? அப்போ அந்த கொலோசை பட்டணத்தார் இன்னும் அன்பிலே இருப்பது மாத்திரமில்லை, இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்பது பவுல் அதுக்காக ஜெபிக்கிறார். நாம் என்ன ஜெபிக்கிறோம்? நிறைய தேவைகளுக்காக, எப்போதும் மாம்சத்தினுடைய தேவைகளுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களில் நான் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நாம் ஜெபித்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
ஆனால் நம்ம ஜபம் பண்ணி சில நேரத்தில் கிடைக்காம போயிடுவது. இந்த புதிய வருஷத்தில் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தை எடுத்துட்டேன் சபையில் போயிட்டு, ஆனால் ஆசீர்வாதமே இல்லை. மறுநாள்லேருந்து எனக்கு சாப்பாடு கூட வறுமை கஷ்டம். அது அப்படி அல்ல. நாம் நடக்கிற விஷயத்தில் எப்படி நம்ம வளர்ச்சி, எதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய காரியங்களை நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் நாம் ஜெபிக்கணும். பாருங்கள், பவுல் எதுக்காக ஜெபிக்கிறாராம்? கொலோசை பட்டணத்தில் உள்ள மக்களுக்காக, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், சில பேருக்கு ஞானம் இருக்கும், விவேகம் இருக்காது. இங்கே ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், அது மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் நாம் நிரப்பப்படணும். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. அவருடைய சித்தம் என்ன? நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே நீங்கள் அறிவடையவும், அவர் சித்தத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதே தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஓகே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும். சகலவித நற்கிரிகளுமாகி கனிகளை தந்து, பாருங்களா, சகலவிதமான நற்கிரிகள், சும்மா கனிகள் இல்லை, நற்காரியங்கள். உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா? நல்ல காரியங்களிலே எப்படி என்ன பண்ணணுமோ கனிகளை கொடுக்கணும். அது மாத்திரம் தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணணும்? விருத்தி அடைந்து, மற்ற எல்லாத்திலும் விருத்தி அடைந்துட்டு அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவில் அவர் அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடையாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம எதில் விருத்தி அடையணும்? ஆமாம், உலகத்தில் பணம் விருத்தி அடையுதோ இல்லை செல்வம் பேரு புகழ் விருத்தி அடைவதோ அதல்ல. தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளவும். அது மாத்திரம் 11வது வசனம். சாந்தத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், நமக்கு நிறைய பொறுமை வேணும். நீடிய சாந்தம், மிகுந்த அந்த தாழ்மை, சாந்தம் நமக்கு இருக்கும். எது சொன்னாலும் சரிங்க செய்கிறங்க பொறுமையாக நம்ம சொல்கிறக்கூடிய சாந்தமும் உண்டாகிறதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும், கர்த்தருடைய வல்லமையிலும். எபேசு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் 10வது வசனம் சொல்லப்படுகிறது. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பவுல் தன்னுடைய தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறாரு, என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆகினால் எல்லா வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக மிக அற்புதமாய், இப்போ இந்த வருஷத்தில் இதில் நான் கோடிட்டு பார்த்துருக்குறேன், கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் வருது. 9 பாயிண்ட். எல்லா ஞானத்தோடும் விவேகத்தோடும் அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும், நற்கிரியைகளுமாக கனிகளை தந்து, விருத்தி அடைந்து, பாத்திரமன்களாய் நடந்து, எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆவிக்குரிய அன்பிலே அதிகமாய் இருந்தார்கள் கொலோசை பட்டணத்தார். ஆனால் இன்னும் பவுல், நீங்கள் வளர வேண்டும், விவேகம் இருக்கணும், ஞானம் வேணும், சித்தத்தை அறிகிற அறிவிலே விரித்தடைய வேண்டும், பொறுமையாக இருக்கணும், நீடிய சாந்தமாக இருக்கணும், எல்லா விதமான கூடிய சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், நீங்கள் இதில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கி இதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு புதிய வருஷத்தில் நான் இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டேன், வாக்குத்தத்தை ஒரு அட்டை எடுத்துட்டேன், எனக்கு எல்லாம் நிறைவேறிடும் கிடையாது. உன்னுடைய வளர்ச்சி என்ன? நீ எதுக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கிற? உன் பிள்ளைகளுக்காக எதுக்காக வளரணும்னு ஜெபிக்கிற? டாக்டராக வரணும், படிப்பு வரணும், அதெல்லாம் இருக்குதே தவிர, ஆனால் பிள்ளைகளை நல்ல ஞானத்தோடும் விவேகத்தோடும் சத்தியத்தை அறிகிற அறிவில் ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறது உண்டா?
ஜெபியுங்கள். இதை பண்ணி செய்யாதவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். எல்லாமே நடக்கிறவங்களுக்கு இன்னும் கூட நாம் வளர்ச்சி அடையணும்னு தான் பவுல் அதை மறுபடியும் பிரசங்கம் பண்ணுறார். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொண்டவைகள், நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் நாம் நிறைவேற்ற வேண்டியது நாம் படித்த, நாம் கற்றுக்கொண்ட இந்த அருமையான வேத வசனம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசிங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் நம்ம வளர்ச்சி அடைவோம். ஆனால் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆசீர்வாதமும் இல்லையா. உபாகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கடலின்படியெல்லாம் செய்ய நீங்கள் கவனமாய் இருந்து நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு இது கவனமாய் செவி உடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லுகிறார். கர்த்தர் மேன்மையும் புகழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன், நீ செய்கிறது ஒன்றும் தடைப்படாது என்று யோபு 42:2 வாசிக்கிறோம். ஆவிக்குள்ள அன்பை நான் கேள்விப்பட்ட போது உங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு இன்னும் நான் ஜெபிக்கிறேன் பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் நீங்களும் நானும் அப்படியாக வளர வேண்டும். இந்த வருஷத்தில் இதில் நிரப்பப்படணும். அவர் சித்தத்தை அறிகிற அறிவில் விருத்தி அடையணுமே தவிர மற்ற வேறு ஒன்றது நம்ம அதிகமாக அழிந்து போகிற காரியங்களுக்காக முன்வைக்காமல் அழியாத நித்திய ஜீவனுக்காக நாம் சேர்த்து வைப்போம். அதுபடி நாம் வாழ்வோம், செய்வோம், ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரோடு உங்கள் குடும்பத்தோடு இருந்தவங்க கூட கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தரை நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் ஒரு அற்புதமான செய்தியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட செய்தியை கேட்ட, நம்முடைய போதனைகளை கேட்ட, சத்தியத்தை கேட்ட, சுவிசேஷத்தை கேட்ட அத்தனை தேவ பிள்ளைகளோடு கூட நீர் ஆண்டவர் கூட இருந்து அவர்கள் இன்னும் ஆவிக்குள்ளான அன்பிலே மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் செய்வதிலே வளர்ச்சியடைய வேண்டும், விருத்தியடைய வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இதனை கேட்ட செய்தியை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும், ஊழியத்தையும் ஆண்டவரே ஊழியத்திலும் விருத்தி அடையவும், இந்த வருஷத்திலே ஊழியங்கள் கூட அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட விருத்தி அடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை போதகர்களையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் எல்லா ஞானத்தோடும் விவேகத்தோடும் அறிவிலும் ஆண்டவரே சித்தத அறிவிலே நாங்கள் வளர்ச்சி அடைய எங்களுக்கு நீர் வழிநடத்தும். எங்களை ஆண்டவரே ஆசீர்வதியும். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவர். பூமியில் சகல ஜாதிகளில் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் அமேன் என்று இருக்கிறபடினாலுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தாரின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்கள். அநேகர் இந்த செய்தி அனுப்புங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் செய்யுங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.